ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது த ஜட்ஜ் ஃப்ரம் த ஹெல்னு ஒரு சூப்பரான கொரியன் ட்ராமா பார்க்க போகிறோம். நம்ம ட்ராமாவோட ஒன்லைன் கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஹெல்லோட ஜட்ஜாக இருக்காங்க. அவங்க தெரியாமல் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஒரு இன்னசென்ட் கேர்ளுக்கு தப்பாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்குது. அந்த பொண்ணோட உடம்புலே இருந்து பூமிக்கு போயிட்டு 10 கொலை பண்ணுற குற்றவாளிகளெல்லாம் கொலை பண்ணி இவங்க இந்த ஹெல்லுக்கு அனுப்பணும். இதுதான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அதை ஒரு வருஷத்தில் முடிக்கணும். அப்படி முடிக்கலைன்னா நம்ம ஹீரோயின் இறந்து போயிடுவாங்க. ஸோ இதை அவங்க போய் பூமியில் போய் நிறைவேற்றினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஃபுல் ஸ்டோரி. வாங்க இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினோட வாய்ஸில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபுல்லாக ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க அங்கே உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி நான் ஹியூமனே கிடையாது, நான் ஒரு டீமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு மென்டல் டெஸ்ட் மாதிரி தான். ஸோ எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது சொல்கிற கதையை யாருமே நம்பின மாதிரி இல்லை. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் நேம் ஜஸ்டிஸா. அவங்க உலகத்தோட ஜட்ஜாக இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு பார்க்கில் ஒரு பொண்ணு இறந்து கிடக்குறா. அவளை சுற்றிலும் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அவள் என்ன பண்ணுறான்னா, அவள் பாடியை விட்டு சோல் பிரிஞ்சு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா பிளட்டை ஊற்றின எல்லா இடத்துலையும் ரெட் கலரில் ஃப்ளாஷ் பூக்க ஆரம்பிக்குது. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே அவள் போகிறா. அப்போ ஒரு பெரிய கேட் ஓப்பன் ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஜீசஸோட ப்ளஸ் சிம்பிள் அப்படியே தலைக்கிழக்காக இருக்குது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, யாரெல்லாம் இந்த கதவுல நுழையிறாங்களோ அவங்க எல்லாரோட நம்பிக்கையும் போயிடும் அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க நின்றுட்டுருக்காங்க. சரி உள்ளே போகும் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே தான் நம்ம ஹீரோயினான ஜஸ்டிஸாக இருக்காங்க. அவங்களோட வேலை என்னென்னா, பூமியில் கொலை பண்ணிட்டு வரவங்க எல்லாருமே இந்த நரகத்துக்கு தான் வருவாங்க. நரகத்திலே நிறைய பார்ட் இருக்குது. ஸோ இவங்க கொலை பண்ணிட்டு வரவங்களுக்கான ஜட்ஜாக இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள இன்னசென்ட் கேர்ள்னு வச்சுப்போம். அவங்க உடம்புல ஜஸ்டிஸாக போயிடுவாங்க. ஸோ இவங்க தான் ஹீரோயின். இன்னசென்ட் கேர்ள் பேர் கேங் பிட்னா, நம்ம ஷார்ட்டாக கேங்னே கூப்பிட்டுக்கலாம். அவங்க உள்ளே போய் நின்று ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஜஸ்டிஸாக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அங்கே ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சின்ன குட்டியாக வால் மாதிரி வச்சுருக்காங்க, கத்தி. ஸோ அதில் தான் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. கொலை பண்ணிட்டு மேலே வரவங்களுக்கு. அவங்களுக்கு ஹெல்ப்பராக வேலைக்குன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஆல்ரெடி கொலை பண்ணிட்டு ஒருத்தன் இருக்கான். அவன் என்ன வேலைக்கு என்ன பண்ணிடுறான்னா, அந்த கத்தியோட பின்னாடி பக்கம் சீல் மாதிரி இருக்கும். அதை கொலை பண்ணவங்க வந்திருக்காங்க இல்லையா, அவங்க மேலே குத்தும்போது அவங்க ஃபுல்லாகவே எரிஞ்சு போன மாதிரி ஒரு மாதிரி ஆகி வேறு இடத்துக்கு போய் அவங்க பனிஷ்மெண்ட்டுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஸோ இப்படி தான் இங்கே பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்தோன்னே, இது யார், இவங்க தான் லாஸ்ட்டாக நம்ம லிஸ்ட்டில் அப்படின்னு ஜஸ்டிஸாக கேட்குறாங்க. அதுக்கு வேலைக்கு சொல்கிறாங்க, இல்லை நம்ம லிஸ்ட் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு, லாஸ்ட்டாக போனது அவன் தான், இவங்க நேமே நம்ம லிஸ்ட்டில் இல்லை, ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஜஸ்டிஸாக இங்கே வந்தவங்க எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு வரவங்க தான், கொலை பண்ணவங்க தான். ஸோ இங்கே நீங்கள் நியாயம் தர்மம்லாம் பார்த்துட்டு இருக்காத, வேலை அவளை டக்குன்னு குத்தி அவளை நரகத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினான கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எந்த ஒரு கொலையும் பண்ணதில்லை, நான் பார்க்கில் போயிட்டு இருந்தேன், என்னை யாரோ கத்தியால் குத்திட்டாங்க, ஸோ நான் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப இந்த கதவு ஓப்பனில் இருந்தது, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தியை வாங்கி டக்குன்னு அவங்க மேலே சீல் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச நேரத்துலேயே ஒரு சவுண்ட் கேட்குது. இந்த பக்கம் யாரோ புதுசாக நடந்து வந்துட்டுருக்காங்க 2 பேர். பயங்கர மாஸ் பிஜிஎம்லாம் போட்டு அவர் நடந்து வந்துட்டுருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நரகத்தோட டைரக்டர் பேயல். அவர் எந்த நரகத்தோட ஜட்ஜாக இருக்காருன்னா, நார்மலாக தப்பு பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கான ஜட்ஜாக அவர் இருக்கார். ஸோ அந்த இடத்துக்கு போக வேண்டியவங்க தான் நம்ம ஹீரோயின். தெரியாமல் தப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு விசாரணை கூட ஜட்ஜாக இருந்துட்டு நீ விசாரிக்காமல் என்னோட கேஸ்க்கு வர வேண்டிய பொண்ணை நீ இந்த மாதிரி பனிஷ் பண்ணிட்ட, ஸோ உனக்கும் அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஜஸ்டிஸாக சுத்தமாக ஒத்துக்க மாட்டுறாங்க. செம திமிரு காட்டுறாங்க. அதெல்லாம் கிடையாது, வந்தது அவளோட தப்பு, என்னோட அசிஸ்டன்ட் தான் கரெக்டாக உன் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கணும் அவளை, அப்போ நீங்கள் அமைச்சது தப்பு, உங்கள் மேலே தப்பு வச்சுட்டு என்ன சொல்லாதீங்க அப்படிங்கும்போது, பேயல் யாருன்னா ஃபுல்லாக அந்த நரகத்தோடைய ஹெட் அவங்க தான், அதாவது டேரக்டர். செம பவர்ஃபுல்லாக இருக்கார். அவர் கூடவே எப்போ பார்த்தாலும் சிலந்திங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்குது. அவரோட பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிலந்தியோட அந்த கொடுக்கு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டுருக்கு. ஜஸ்டிஸாக ஓவராக பேசும். அவங்க கடுப்பாக என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஜஸ்டிஸாவை ஒரே குத்திடுறாங்க, குத்தி தூக்கிடுறாங்க. அவங்க செமையாக கத்துறாங்க, என் மேலே தப்பே இல்லை, நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது, நீ ஒரு ஜட்ஜாக விசாரிக்காமல் இப்படி பண்ணியிருக்க, தப்போ சரியோ வந்திருக்காங்கன்னா நீ விசாரிச்சிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் அந்த இன்னசென்ட் பொண்ணு அவள் சொல்லியிருக்கா, அதை கூட நீ காதில் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கான பனிஷ்மெண்ட் இதோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ பூமியில் போயிட்டு 10 கொலை பண்ணுற கொலையாளி குற்றவாளிகள்லாம் நீ இந்த ஹெல்லுக்கு அனுப்பணும், அதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட், அதுவும் 1 இயர்க்குள்ளே நீ இதை முடிச்சாகணும், அப்படி இல்லைன்னா நானே உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கத்தில் வேலைக்கு பார்த்துட்டு சிரிக்கிறான். வேலைக்கு நீயும் தான் கூட போகிற அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் சொல்லிடுறாங்க. நம்ம கேஎல் கூட இன்னொரு ஜட்ஜ் கூட இருக்காரு. அவர் தர்மத்தின் ஜட்ஜான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜட்ஜ் இருக்காங்க ஹெல்லிலே பிரிஞ்சு மட்டும் இல்லாமல் நம்ம ஜஸ்டிஸாக ஹீரோயினை தானே, இன்னசென்ட் கேர்ளை தானே அவங்க தாக்கியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் உடம்புல இருந்து தான் அவங்க இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணி ஆகணும். அவங்க அடுத்த நிமிஷமே என்ன பண்ணிடுறாங்கன்னா, கீழே ஹீரோயின் மேலே கை வச்சு பார்க்குறாங்க. அப்போ தான் நடந்தது என்ன அப்படின்னு தெரிய வருது. நம்ம ஹீரோயின் தப்பே பண்ணலைங்க, அவங்க எந்த கொலையும் பண்ணதில்லை, யாரோ ஒருத்தவங்க தான் கொலை பண்ணியிருப்பான்.
சரி ஓகே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ இத நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உள்ள போயிடுறாங்க. அப்படியே ஃப்ளாஷ் கட் ஆகி இந்த ஹாஸ்பிட்டல் மாரி இருக்கு இல்லையா? அந்த இடத்துக்கு வராங்க. அங்க யாருமே நம்பல இவங்க சொன்ன கதையெல்லாம். இவங்க எந்திரிச்சு வெளில போம்போது ஒரு டாக்டர் வந்து அவங்களோட ரிப்போர்ட்ட குடுக்குறாங்க. ரிப்போர்ட்ட குடுத்துட்டு, "நீ வந்து இந்த மாரிலாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கம்மா" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க இதே மாரி நல்லது பண்ணுங்க. அப்படி இல்லன்னா உங்கள நான் நரகத்துல பார்க்குற மாரி இருக்கும். பி கேர்ஃபுல்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுவும் இல்லாம அந்த டாக்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஜூஸ் கேன் பாட்டில் குடுத்துருப்பாங்க. ஸோ அத அவங்க குடிச்சிட்டு, "அது எங்க வாங்குனீங்க? எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்த பொண்ணு இப்படி ஆயிட்டுருக்காளே! இந்த ஆக்சிடென்ட் தான் காரணம் போல அப்படின்னு அவங்களும் பார்த்துட்டுருக்காங்க. அப்பதான் காட்டுறாங்க, அந்த இவங்களுக்கு குடுத்துருக்காங்க இல்லையா ரிப்போர்ட் அதில என்ன எழுதியிருக்குன்னா, போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படின்னு ஒரு நோய் இருக்கிற மாரி நம்ம ஹீரோயினுக்கு குடுத்து விட்டுருக்காங்க. அடுத்த சீனே நம்ம ஹீரோயின் செம்ம டிப் டாப்பா கிளம்பி அவங்களும் இங்க வந்து ஒரு ஜட்ஜ் தான் இல்லையா? ஸோ அவங்க வேலைய பார்க்கறதுக்காக நேரா அவங்க கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க இடத்துக்கு போம்போது அந்த கையில ஒரு கேன் டின்னு மாரி ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த ஜூஸ் டின்னு. அததான் இவங்க ஃபுல்லா ரொம்ப புடிச்சிருச்சு. ஸோ அத அவங்க குடிச்சிட்டே இருக்காங்க. அதையும் எடுத்துட்டு நேரா போயிட்டு அவங்க பிளேஸ்ல உட்காந்துட்டாங்க. அங்க வழக்கு நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து போலீஸ்காரங்க மேல யாரோ ஒரு 2 பேர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த போலீஸ்கார் தான் நம்ம ஹீரோ. ஸோ அவங்கள ஹீரோன்னே வச்சுக்கலாம். ஹீரோயின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, "எனக்கு டைம்லாம் இல்லப்பா. என்ன கேஸு? டக்கு டக்குன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "அவங்க என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அந்த பையன நான் அடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு" அப்படின்னு சொல்லவும், "அப்படியா நீ அடிச்சியா? உண்மைய ஒத்துக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் வந்து தப்பா பண்ணல. அவன் வந்து பண்ணது தப்பு. ஸோ நான் போலீஸ்காரனா என் வேலைய தான் பண்ணேன். அதுக்காக தான் அடிச்சேன்" அப்படின்னு சொல்றான். "சரி என்ன நடந்தது? தெளிவா சொல்லு" அப்படிங்கும்போது, அவன் வந்து ஏதோ வந்து பொதுமக்கள்ட்டலாம் வந்து ஏதோ ராபரி மாரி பண்ணிட்டு இருந்திருக்கான் போல. ஸோ அந்த நேரத்தில இவரு பார்த்துட்டு நம்ம போலீஸ் பார்த்துட்டு வேகமா அவன தொரத்திட்டு போகும்போது, அவன் போனவன் சும்மா இல்லாம கத்தி எடுத்து நம்ம ஹீரோவ வந்து அட்டாக் பண்ண வந்திருக்கான். அதான் நல்லா ஒரு உதச்சு விட்டுருக்காரு. கால் கொஞ்சம் உடைஞ்சு போற அளவுக்கு. பையனுக்காக கேஸ் போட்ட வக்கீல் வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. பாருங்க அவனே ஒத்துக்கிட்டான். ஸோ அதுக்காக அவனுக்கு வந்து தண்டனை வாங்கி குடுத்துருக்காங்க. என் கட்சிக்காரர் நிரபராதி அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நக்கலா பார்த்துட்டு, "அடே கத்தி எடுத்துக்கிட்டு கையில வந்தா அப்புறம் என்ன? வாங்க சார், தாங்க சார்னா கேட்டுட்டு இருக்க முடியும். அடிச்சு தான்டா புடுங்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஆதரவா நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டு நேரா போயிடுறாங்க. எனக்கு டைம் இல்ல அப்படி சொல்லிட்டு. போற வழியில பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கூல் பசங்க குட்டி, குட்டி ஸ்கூல் பசங்கலாம் இன்ஸ்பெக்ஷனுக்கு கூட்டு வந்திருக்காங்க. செம்ம ஜாலியா அவங்கலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பசங்களோட டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த ஏஞ்சல் ஆஃப் ஜஸ்டிஸ் சிலை இருக்கும் பார்த்தீங்களா? அதான் அந்த நீதி தேவதை. அந்த சிலை கிட்ட வந்து இவங்க யாருன்னு சொல்லி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா நம்ம ஹீரோயின் வராங்க. அப்போ வந்து இந்த டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, "சரி இத பத்தி நான் சொல்றதுக்கு பதில் ஒரு ஜட்ஜே உங்களுக்குலாம் சொன்னா சூப்பரா இருக்கும் குழந்தைங்களா. இங்க வாங்க கேளுங்க போய் உங்க ஜட்ஜ் கிட்ட" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின ஃபுல்லா எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஜட்ஜ், ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி குட்டி, குட்டி பசங்க எல்லாருமே. நம்ம ஹீரோயினும், "ஓ என்ன தானா? என்ன வேணும் குட்டி பசங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, எங்களுக்கு இந்த சிலை யாருன்னு சொல்றீங்களா?" அப்படிங்கும்போது அவங்களும் சொல்றாங்க, "இது வந்து ஜஸ்டிஸ் ஆஃப் ஏஞ்சல்ப்பா. இவங்க தான் வந்து நீதி கடவுள்" அப்படின்னு சொல்றாங்க. சரி அவங்க எதுக்கு கையில வந்து கத்திலாம் வச்சிருக்காங்க? அவங்க நீதி கடவுள் தானே அப்படின்னு சொல்லும்போது, அவருங்க என்ன சொல்றாங்கன்னா, "ஆமா கெட்டவங்கள எல்லாம் குத்தி கொலை பண்ணணும்ல, அவங்களலாம் குத்தணும். அதனால தான் கத்தி" அப்படிங்கிறாங்க. "ஓஹோ! அப்படியா?" அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஈகரா பார்க்குறாங்க. ஆனா மிஸ் எல்லாம் வந்து என்ன இவங்க இவ்ளோ மோசமா சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்களேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சரி அவங்க கையில என்ன தராசு அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாரி அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் கணக்கிடப்பட்டு அதுக்கு ஏத்த மாரி தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு மட்டும் தான் கரெக்ட்டா சொல்றாங்க. மத்த எல்லாமே குழந்தைங்க கேட்கறதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்ப என்ன சொல்லிக் குடுக்குறாங்கன்னா குழந்தைங்களுக்கு, நீதியெல்லாம் எப்பவோ செத்து போச்சு. யாருக்கு வேணும் அந்த நீதி அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த குழந்தைங்களும் சொல்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஜஸ்டிஸ்லாம் வந்து டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைங்களும் அழகா கத்திட்டு இருக்கு. ஜஸ்டிஸ்லாம் யாருக்கு வேணும்? நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி. நம்ம ஹீரோவும் கரெக்ட்டா அந்த நேரத்துல தான் ஃபோன் பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. அவரும் கேஸ்லேருந்து ரிலீவ் ஆயிட்டாரு இல்லையா? அந்த டயத்துல நம்ம ஹீரோயின பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு என்ன இப்படிலாம் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கு குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நேரா போய் கார்ல போய் உட்காந்து கார் எடுக்கும்போது, கரெக்ட்டா வந்து நம்ம ஹீரோ வந்து நீங்க தானே ஜட்ஜ் அப்படின்னு சொல்லி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோட் கையில இருந்த ஃபைல், ஐடி கார்டு எல்லாத்தையும் அவர் கையில குடுத்துட்டு, என்னோட அட்ரஸ கடகடன்னு சொல்றாங்க. 5த் ஃப்ளோர்ல 18த் கிரிமினல் டிவிஷன்ல இருக்கேன். போய் அங்க சப்பியா ஒரு பையன் இருப்பான். அவன்ட்ட இது எல்லாத்தையும் குடுத்துரு என் பேர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து நானும் இந்த மாரி இருக்கேன். என் பேரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரோ குடுக்குறாரு. விசிட்டிங் கார்டு குடுக்குறாரு. இல்ல, இல்ல நான் மனப்பாடம் பண்ணிட்டேன். கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் நேரா அந்த அந்த அட்ரஸ் கண்டுபிடிச்சுட்டு அந்த இதெல்லாம் குடுக்க போனா, அந்த இடத்துல சப்பியா ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் தான் யாருன்னா நம்ம கிட்டனா ஏன் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் குடுத்து விடுறாங்க? நாள பின்ன இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகுறது? அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. அவன் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க அவன். எப்படிடா வந்து 10 பேர கொலை பண்ணவங்கள நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்க போறாங்க? இல்லன்னா நமக்கும் சேர்த்து பனிஷ்மென்ட் வருமே அப்படின்னு சொல்லிட்டு, பக்கத்துல வேலை பார்க்குறவங்க, என்னங்க சார் கொலைக்கில்லன்னு பேசிட்டு
பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இவருக்கு பதறுது, ஐயோ மனசுல நினச்சிட்டு வாயில சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் எங்கே போகிறாங்கன்னா, நேராக போயிட்டு கார் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு சர்ச்சில் போயிட்டு இறங்குறாங்க. சர்ச்சில் உள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லி போகும்போது ஃபுல்லாக அவங்களுக்கு கண்ணு கூசுது. ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே எல்லாமே கிராஸ், ஏஞ்சல்ஸ் அந்த மாதிரி தான் இல்லையா இருக்கும். நம்ம ஹீரோயின் தான் டீமன் ஆச்சு, அவங்களுக்கு கண்ணெல்லாம் கூசுது. ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிட்டு நேராக உள்ளே போயிடுறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரொம்பவே சோகமாக ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அவள் பக்கத்தில் போய் உட்காடுறாங்க. இவங்க வந்து என்ன பேசுகிறாங்கன்னா, நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது கரெக்ட். ஹஸ்பண்ட் உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்திருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது. நானும் ஒரு பொண்ணு தான், என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வந்து வாபஸ் வாங்கிடாத நீ, அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கும்போது, நான் வந்து ஜட்ஜ் தான், உன்னோட கேஸை நான் தான் பார்க்க போகிறேன், ஸோ நீ வந்து வாபஸ்லாம் வாங்கிடாத அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏன் வந்து கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்காக ஃபைல் பண்ண மாட்டேற இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கடுப்பாகி போயிடுறாங்க. உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படி சொல்லிட்டு நேராக போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 2 போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து, நீ யாரும்மா அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டுருக்க அப்படிங்கும்போது, அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எனக்கு யாருன்னே தெரியல இந்த ஜட்ஜ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. டக்குன்னு பேகெல்லாம் வாங்கி செக் பண்ணுறப்ப தான் அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, பிடிஎஸ் டிஸார்டர் இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இருக்கிறத அதை பார்த்துட்டு, ஓஹோ நீங்கள் அப்படியா, ரீசெண்டாக உங்களுக்கு ஆக்சிடென்ட் இருந்துச்சா மேம் அப்படிங்கும்போது, ஆமாம் அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. சரி வாங்க, அந்த ஆக்சிடென்ட் பற்றி நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கொஞ்சம் விசாரணை பண்ணோம், நீங்கள் கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷன் போய் பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட அங்கே செம ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் அங்கே தான் வேலை பார்க்குறாங்க. 2 பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் அவர் சொல்லி செம்ம ஹாப்பியாக இருக்காரு. அவங்க அம்மாவும் சூப்பர்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. அடே நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லும்போது எல்லா கதையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் அங்கே போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் ஓகே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. அடுத்த நாளே அந்த பொண்ணோட கேஸ் வந்து கோர்ட்டில் ஹியரிங்க்கு வருது. நம்ம ஹீரோயின் தான் வந்து ஜட்ஜாக இருக்காங்க. அவன் என்னன்னா ஒரு சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இல்லை என் ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், தெரியாமல் அடிச்சிட்டேன், அபரிமிதமான லவ்வில் தான் அடிச்சிட்டேன்னு ஒழிஞ்சு வேறு எதுவும் இல்லை, இந்த மாதிரி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான் அவன். சரி ஓகே, கரெக்டான எவிடன்ஸ் இல்லை, அந்த பொண்ணு வந்து ஸ்ட்ராங்காக வந்து அவங்க கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹியரிங்கை வந்து தள்ளி வைக்கிறாங்க நம்ம ஹீரோயின். அப்போ கூட அவன் வந்து கீழே குமியும் போது திமிரா சிரிக்கிறான். பட் ஆனால் அவன் வந்து மேலே பார்க்கும்போது ரொம்ப பாவமாக சொல்லிட்டு இருக்கான். அங்கே இருக்க அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்லாம் வந்து இவனுக்கு எப்படியாவது தண்டனை கிடச்சிடணும்னு ஏக்கத்திலே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அது நல்லாவே புரியுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாள் நேராக அவங்க அம்மா அப்பாவதே பார்த்துடுறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிட்டு நேராக போய்ட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து ஒரு 1 ஹவர் கிட்டத்தட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து சுத்தமாக கண்ணீரே வரல. நேராக போயிட்டு பாத்ரூமில் போய்ட்டு கண்ணெல்லாம் கசக்கி எப்படியோ கண்ணீர்லாம் வர வச்சு திரும்ப வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, அந்த பையனுக்கு தண்டனை கிடைச்சா அவங்களுக்கு ஓகேவா, நீங்கள் மன்னிக்கிறீங்களா அப்படிங்கும்போது, அவங்க வந்து என் பொண்ணை ரொம்பவே அவன் கொடுமை பண்ணி வச்சுருக்கான், கல்யாணம் பண்ணதுக்காக என் பொண்ணை வந்து கொலை பண்ணிடுவான் போல், எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கணும், நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம ஹாப்பியாகுது. என்னென்னா மாதிரி கொலை பண்ணுறவங்கள, அவங்களுக்கு கொலை பண்ணப்பட்டாங்க இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கவங்க இல்லை யாரோ ஒருத்தவங்க அந்த கொலை பண்ணவனை மன்னிச்சிட்டாங்கன்னா அவங்கள இவங்களால கொல்ல முடியாது. ஸோ இவங்க மன்னிக்கலை அப்படின்னு தெரியவும் கண்டிப்பாக அந்த பையனை கொண்டுடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இயரிங்கும் வருது. அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்கிறாங்க, அந்த ஜட்ஜ் வந்து எங்ககிட்ட ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட பேசியிருக்காங்கப்பா, கண்டிப்பாக நல்ல தீர்ப்பு தான் வழங்குவாங்க, நல்ல ஜட்ஜ் போல் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லிடுறாங்க, அவனை ரிலீஸ் பண்ணி விட்டு வெறும் 20,000 மட்டும் நீ வந்து பே பண்ணால் போதும், அதாவது ஃபைன் கட்டினா போதும், நீ வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா போயிடுறாங்க. அந்த கோர்ட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, அது ரொம்ப ரொம்ப நன்றி மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். வெளில வரும்போது நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. ஹீரோ போயிட்டு நேராக என்ன பண்ணுறான்னா, அந்த வில்லன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஒய்ஃபை போட்டு கொடுமை பண்ணுறானே, அவனுக்கு போய் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இங்கே பாரு நான் இந்த ஏரியாவில் தான் இருக்கேன், அந்த பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா, காரி அப்புறமா அவங்க போனதுக்கப்புறமா துப்பிட்டு, டேய் முடிஞ்சா பண்ணிக்கூடா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமாங்கிற மாதிரி வில்லன் மாதிரி பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோனும் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வேலைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, மேம் நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தவங்களா தேடி கண்டுபிடிச்சி கொள்றதுக்கு பதிலாக அந்த சைக்கோ கில்லர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆல்ரெடி 10 பேரை கொண்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஆளை கண்டுபிடிச்சி அவனை மட்டும் போட்டு தள்ளிட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக வந்து நம்ம நரகத்துக்கு போயிடலாம் எப்படி அப்படிங்கும்போது, அதெல்லாம் சரிப்பட்டு வருமா, அந்த மாதிரி ஒருத்தன் இருக்கானா ஃபஸ்ட்டு, போடா போய் வேலையை பாரு, முதல்ல இந்த கேஸை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாக இருக்காங்க. அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் கிளம்பி அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு பேசுகிறாரு, என்னாச்சு உங்களுக்கு, நீங்கள் கரெக்டாக தானே அன்னைக்கு பேசுனீங்க, நேற்று என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் கரெக்டாக தான் தீர்ப்பு கொடுத்துருக்கேன், ஸோ நீ வந்து இதை வந்து குறுக்கு கேட்டுட்டு இருக்காத, உன் வேலையை போய் பாரு அப்படி சொல்லிட்டு அவங்க பாட்டு திமிரா போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கும் ஒன்றுமே புரியல, யாருடா இவ நல்லவளா கெட்டவளான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த பொண்ணு காட்டுறாங்க ரொம்பவே பாவமாக ஒரு ரூமில் போயிட்டு அவங்க ஃபுல்லாகவே லாக் பண்ணிட்டு வெளியே வராமல் ஒரு வாரமாக சாப்பிட கூட சாப்பிடாம இருக்காங்க.
அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரும் வந்து தட்டி தட்டி கூப்பிட்டு பார்க்குறாங்க. வெளிலயே வரமாட்றாங்க. அவ்ளோ பயந்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வெளில வந்துட்டான்னா, அவன் வந்து கொலை பண்ணிருவான் அப்படி சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. அவன் ஹஸ்பண்ட் வில்லன் இருக்கான் இல்லையா? அவனும் வந்து ஒரு வாரமா அமைதியா இருக்கான். ஸோ அப்புறமா பார்த்துக்கலாம் அவள அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோவும் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு அந்த மனசே கேட்க மாட்டுது. அந்த பொண்ணு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த குற்ற உணர்ச்சியோடலாம் என்னால இருக்க முடியாது. நம்ம ஹீரோ ரொம்பவே நல்லவங்க. ரொம்ப நீதி, நேர்மை அந்த மாரி இருக்கிற ஒரு பர்சன். மனசு கேட்காம நேரா போய் அந்த பொண்ண வேற அப்பப்போ போய் பார்த்துட்டு, சாப்பாடுலாம் வாங்கி வாசல்ல வச்சுட்டு, "உனக்கு பசிக்கும்போது எடுத்துக்கோ. நாங்க இருக்கோம். நீ பயப்படாத." அப்பலாம் வந்து சொல்லிட்டு சொல்லிட்டு வருவாரு. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, சாப்பாட வந்து எடுத்துக்கிறா. ஹீரோவோட அம்மா கூட கேட்குறாங்க, "இந்த மாரிலாம் ஓவரா வந்து கேர் பண்ணாதப்பா, அந்த மாரி பர்சன் மேலலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "அப்படி இல்லம்மா, நாள பின்ன நம்மளால ஒரு உயிர் போச்சுன்னா, நம்ம முடிஞ்சா காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு நம்மளுக்கு தோணிறக்கூடாதுல்ல. அதனால தாம்மா." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகேப்பா." அப்படின்னு அவங்களும் சொல்லிடுறாங்க. ஒரு வாரம் தாங்க அந்த கேட்டவன் கொஞ்சம் அடங்கியிருந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா, அவனோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணு. அவனோட வீட்டு வாசல்லே போயிட்டு ஓரமா நின்னு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு வெளில வராளா இல்லையான்ட்டு. அவன் மாத்தி மாத்தி பேசி பார்த்து, "ஃபுட் இங்க வெளில இருக்கு. வந்து எடுத்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, ஃபுட் எடுக்கிறதுக்காக வெளில வரும்போது டக்குனு அவன் வந்து உள்ள கைய விட்டு லாக் பண்ணிடுறான். கதவு வந்து க்ளோஸ் ஆகாத மாரி. அந்த பொண்ணுக்கு செம்ம பயமாயிடுது. இவன் என்ன பண்ணிடுறான்னா, உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு செம்மையா போட்டு அடிச்சு செம்மையா கொடுமை பண்றான் அந்த பொண்ண போட்டு. அந்த பொண்ணால தாங்கிக்கவே முடியல. "நீ வந்து எப்படி என் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கலாம்? நீ வந்து கம்ப்ளைண்ட் குடுத்தன்னா, உனக்கு இப்படிதான் ஆகும். நீ மட்டும் உயிரோட இருந்தனா, நாளைக்கு உன் பேரண்ட்ஸையும் கொன்றுவேன். நீயே போய் செத்து போயிரு." அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இத வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவனோட நேம் வந்து கண்ணாடில எழுதுனா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க முடியுது. நம்ம ஹீரோயின் தான் ஒரு டீமன் ஆச்சே. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கெட்டவனோட நேம் வந்து ஒரு கண்ணாடில எழுதி பார்க்கும்போது, அவன் இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என்னோட வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா, அந்த இன்னசென்ட் பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, கம்ப்ளைண்ட் பண்ணாலே, அவ தூக்கு மாட்டிட்டு தொங்கிடுறா. ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அது இறந்தே போயிடுது அந்த பொண்ணு. அப்பவும் நம்ம ஹீரோயின் ஒரு கார் கண்ணாடில வந்து அந்த பொண்ணோட பேர எழுதி பார்க்கும்போது, அந்த பொண்ணு இறந்தே போயிருக்கா. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஓகே இந்த பொண்ணு இறந்துட்டா. ஸோ இந்த பையன தூக்குறது தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன பார்க்க போறாங்க. அவன் வந்து ஒரு இடத்துல வந்து வந்துட்டுருக்கான். நேரா நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. அது வந்து ஃபுல்லாவே இருட்டிடுச்சு அந்த நேரத்துல. அதுலேருந்து ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, நம்ம அந்த வில்லன் பையன் இருக்கான் இல்லையா? அவன கூப்பிடுறாங்க. அவனும் ஜட்ஜ் நீங்க தானே இது? நீங்க என்ன இந்த நேரத்துல இங்க பண்ணிட்டுருக்கீங்க? அப்படின்னு ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். டேய் டேய் உன்ன பத்தி எல்லாம் தெரியும்டா அப்படின்ட்டு நக்கலா பார்த்துட்டு இருக்காங்க. நல்லவன் மாரியே அவன் மூஞ்சி ரியாக்ஷன்லாம் வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா பை பை.